சாய்ரா, என் அன்பு செல்லமே, என் அழகான பிள்ளையே, என்ன பிரச்சனை? உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றா? மாறுமா, எல்லாம் மாறும். எல்லாம் நல்லதாக நடக்கும். கவலைகளோடு சுற்றாதே. கவலைகளோடு சுற்றினால் இங்கு எல்லாமும் கவலையாக மாறும். நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், கவலைகளோடு மட்டும் சுற்றி கொண்டு இல்லாமல் நிம்மதியையும் சேர்த்து சுற்று. எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு சுற்றினால் என்ன நடக்கும்? மனதில் நிம்மதி இருக்காது. மனதில் பாரங்கள் தான் இருக்கும். மனதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும். எல்லாவற்றிலேயும் நான் உனக்கு நல்லதையே செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ நலமாக இருப்பது உறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் வாழ்வில் சந்தோஷமாக இருப்பது உறுதி. நான் ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் என்கின்றேன் என்றால், நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்தது நான். உன் வாழ்க்கையை அமைத்தது நான். எல்லாவற்றையும் சிறப்பாக அமைப்பதும், கவலைகளை கொடுப்பதும், கர்ம வினைக்கு அனைத்தையும் கொடுப்பதும் நான். இப்படி அத்தனையும் நானாக இருக்கும் பொழுது நான் உனக்கு எப்படி நல்லது செய்ய மாட்டேன் என்கின்றாய்? உனக்கு நான் அனைத்திலேயும் நல்லது செய்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கேட்பது அத்தனையும் கிடைக்கும். வெறுப்புகள், குழப்பங்கள் எல்லாமும் போகும். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலை என்பது இல்லை. அதே போல கவலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் என்னிடம் சொல்வது, இந்த வாக்கினை கேட்கிறேன், எனக்கு கூறுவது போல இருக்கிறது என்று. உனக்குத்தான் கூறுகிறேன். வேறு யாருக்கு நான் கூறுகிறேன்? உனக்குத்தான் கூறுகிறேன். உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று கூறுகிறேன். அடிக்கடி நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் இதுதானே, நீங்கள் சொல்வது எல்லாம் அப்படியே எனக்காகவே கூறுவது போலவே இருக்கிறது தெய்வமே என்று. உனக்காகத்தான் கூறுகிறேன். வேறு யாருக்காக நான் கூறப்போகிறேன்? எல்லாமும் நலமாக இருக்கும். எல்லாமும் வளமாக இருக்கும். உன்னை நான் நிச்சயமாக காப்பேன். உன்னுடைய நம்பிக்கைகள் என்னென்ன, உன்னுடைய ஆசைகள் என்னென்ன, உனக்கு தேவையானது என்னென்ன என்பது எல்லாமும் எனக்கு தெரியும். உன்னுடைய நம்பிக்கைக்கோ உன்னுடைய ஆசைக்கோ குறை வைக்க மாட்டேன். நீ என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறாய். நிச்சயமாக நான் உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் கிடைக்க மாட்டேன். என்னிடம் நீ அதிகமாக கேட்டிருக்கிறாய். இது வேண்டும், அது வேண்டும், அந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயம் வேண்டும். கண்டிப்பாக கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்காமல் வேறு யாருக்கு நான் கொடுக்க போகிறேன்? கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைக்கு நம்பிக்கையாக சொல்கிறேன், கேட்டது அனைத்தையும் கொடுத்தே தீருவேன். இந்த தெய்வமாகிய என்னை எப்பொழுதுமே நம்புகிறீர்கள். நம்புங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. உங்களுடைய தேடல்கள் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கட்டும். உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நடக்கட்டும். ஒரு நாள் கூட சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாள் கூட வாழ்க்கையை வெறுத்து போக வேண்டாம். இன்றும் சரி, என்றும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அப்படி நினைக்கிறீர்கள் இன்றும் என்றும் கவலைகளோடு நான் இருப்பேன் என்று. ஆனால் ஒரு காலமும் இந்த சாய் உங்களை கவலைகளோடு பயணிக்க விட மாட்டேன். உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நடந்துவிடும். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பல திட்டங்கள் நடக்கும் காலம் வந்துவிட்டது. சில நேரத்தில் நான் உன்னை ஒரு விஷயம் மட்டும் சொல்வேன், எல்லாமும் மாறும். எல்லாவற்றிலேயும் உன்னை காப்பேன் என்று. அதற்கான நேரங்கள் வந்துவிட்டது. உன்னை நான் காப்பேன். உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்தி உன்னை நான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவேன். கூட இருந்தவர்கள் எல்லோரும் உன்னை கீழே தள்ளும் பொழுது உன்னை கை தூக்கி விட்டது உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய தெய்வ நம்பிக்கையும் தான். நிச்சயமாக உன் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உன்னை கைவிட்டு விடாது. இன்னும் வளர வளர இன்னும் நிறைய பேரை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனால் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். ஏமாறுவதும் இல்லை ஏமாறாமல் இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. நிச்சயமாக நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு
ஏமாற்றத்தை காட்டினாலும் அடுத்தடுத்து ஏமாறாமல் இருப்பது எப்படி என்பதையும் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு அப்பாவாக இருந்து தன் பிள்ளைகளை வழிநடத்த எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் என்றுமே ஆயுளோடும் எப்பொழுதும் நம்பிக்கையோடும் இருப்பார்கள் சந்தோஷமாக. இந்த சாய் ஆகிய நான் உன்னை அளவைக்கு எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை. உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் ஆசைப்பட்டு ஒவ்வொரு முடிவுகளையும் நான் எடுக்கிறேன். நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, என்னென்னமோ போட்டு குழப்புகிறீர்கள். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், எதிலும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். நம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றும் என்றும் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். நீங்கள் கேட்பது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் 1000 கேள்விகள் என் மீது கேட்கிறீர்கள். இது நடக்குமா, அது நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா? எல்லாமும் நடக்கும். எல்லாமும் நடத்தியும் நான் தருவேன். பேரன்புகளை கொடுக்க நீ தயாராக இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயத்தை கொடுக்க நீ தயாராக இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுக்க நான் ஒரு நாளும் விரும்புவது இல்லை. நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் என்றும் நீண்ட ஆயுளோடும் சீக்குப்பணி இல்லாத ஒரு வாழ்க்கையோடும் இருப்பீர்கள். நிச்சயம் உன்னுடைய உறவுகள் அனைவரும் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையானது உங்களுக்கு வரும் காலத்தில் அமையுமே தவிர கஷ்டமான காலங்களாக ஒரு நாளும் ஒரு பொழுதும் அமையாது. தீர்க்க ஆயுசோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும். வெறுப்புகள் எப்பொழுதும் வேண்டாம், நலம் மட்டும் இருந்தால் போதும். ஏற்கனவே பல இடத்தில் அடி வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கு மேல் எந்த ஒரு இடத்திலேயும் வேதனைகள் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். வேதனைகளை கொடுப்பேன், வேதனைகளை சரி செய்வேன். அனைத்தும் எல்லாமும் நல்லதாகவே உனக்காக அமைத்து கொடுப்பேன். இத்தனை நாள் காத்திருந்ததற்கான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இத்தனை நாள் நீ கேட்டதற்கான அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக கிடைக்கப் போகிறது. என்னை நீ நம்பிவிட்டாய், உன்னை கைவிட மாட்டேன். இந்த சாய் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய கால நேரங்கள் வந்த பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? எல்லாம் இனி மாறும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.